Hi friends, welcome to Karadapuran channel. So நம்ம இந்த series of lecture videosல design of RC elements by using spreadsheet என்ற அந்த ஒரு தலைப்புல நம்ம ஒரு series lecture videos பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா design of RC slab by using spreadsheet னு ஒரு வீடியோ பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் வந்து இப்போ design of RC beam design by using spreadsheet னு ஒரு ஃபார்மேட்டில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த இன்புட் கொடுக்கறதுக்கு நம்ம இப்போ லோடு கால்குலேஷனில் ரொம்ப மஸ்ட்டு பீம் சைஸ் கொடுப்போம், அப்புறம் லோடு கொடுப்போம். லோடு வந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லாப் டிசைன் அப்படின்னா ஸ்லாப் திக்னஸ் இன்ட்டு யூனிட் ஆஃப் RCC போட்டிங்கன்னா ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அதில் வந்து டெட் லோடு லைவ் லோடெலாம் கால்குலேட் பண்ணி ஃபேக்டர் ஆஃப்லாம் மட்டும் பண்ணி டோட்டல் லோடு கால்குலேட் பண்ணுவோம். ஆனால் நம்ம பீம் டிசைன் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ளோர் லோடுலேருந்து பீம் லோடுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதாவது ஃப்ளோர் லோடு வந்து கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயரில் இருக்கும், அதை வந்து யூடி லோடு கிலோமீட்டர் பெர் மீட்டர் கன்வெர்ட் பண்ணணும். இது மேனுவல் டிசைனை நீங்கள் மேனுவலாக பண்ணி தான் ஆகணும். அது எப்படி கால்குலேட் பண்ணுறதை இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம டிசைன் ஆஃப் ஸ்லாபில் டிசைன் ஆஃப் ஒன் வே ஸ்லாப், டிசைன் ஆஃப் டூ வே ஸ்லாப்லாம் பார்த்துருப்போம். ஸோ டிசைன் ஆஃப் ஒன் வே ஸ்லாப் அப்படின்னா நம்ம டூ சைடு கிராங்க் அடிச்சிருப்போம், டூ சைடு சப்போர்ட் இருக்கும், அதில் டூ சைடு கிராங்க் அடிச்சிருப்போம். லோடு பேட்டர்னுமே பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு பிக்சரில் பார்த்தீங்கன்னா டூ டைரெக்ஷனில் வந்து பாதியாக ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ அதனால் வந்து நம்ம கிராங்க் வந்து டூ சைடு இந்த லாங்கஸ்ட் ஸ்பேன் டைரெக்ஷனில் நம்ம கிராங்க் அடிச்சிருப்போம், கிராங்க் அடித்து போடுவாங்க. அதான் வந்து ஒன் வே ஸ்லாபு. டூ வே ஸ்லாப் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபோர் சைடுமே கிராங்க் அடிப்போம்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த ரைட் சைடு பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஃபோர் சைடுமே கிராங்க் அடித்து போடணும். இதில் நம்ம இப்போ வந்து நம்ம ஸ்லாபை விட்டுட்டு அது பீமுக்கு வர்றோம். இப்போ பீமில் வந்து எப்படி அந்த ஃப்ளோரோட வந்து ஸ்லாபோட பிரிக்கும். ஸோ இந்த மாதிரி லோடு பார்த்து டைரெக்ஷனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டூ வே ஸ்லாபில் லாங்கர் ஸ்பேன் டைரெக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்ஒயில் வந்து பார்த்தீங்கன்னா trapezoidal ஏரியா லோடும், ஷார்ட்டர் ஸ்பேன் டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் லோடும் ஃபார்ம் ஆகும். அந்த ஏரியா லோடு trapezoidal ட்ரையாங்குலர் லோட வந்து யூடி லோட மாற்றி, அதாவது கிலோமீட்டர் பெர் மீட்டருக்கு மாற்றி நம்ம அகைன் திரும்ப வந்து பெண்டிங் மூமெண்ட் சியர் ஃபோர்ஸ்லாம் கால்குலேட் பண்ணி அந்த வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணணும், பீமோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், பெண்டிங் மூமெண்ட்லேருந்து மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், சியர் ஃபோர்ஸ்லேருந்து சியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கண்டுபிடிப்போம். இதுதான் கான்செப்ட்டு. அதில் வேறு நம்ம IS4 ஃபிசிக்கல் யூஸ் பண்ணுறோம், SP16 யூஸ் பண்ணுறோம், அது செகண்ட் கேஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன கான்செப்ட் பண்ண போகிறோம், ஹவு டு கால்குலேட் த பீம் லோடு ஃப்ரம் ஸ்லாப் லோடு, தென் பெண்டிங் மூமெண்ட் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூஸ். இதுதான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். நீங்கள் சாஃப்ட்வேரில் அதே கால்குலேட் ஃப்ளோர் லோடு கொடுத்தா அதே வந்து ஃப்ளோர் லோடு பீம் லோடு கன்வெர்ட் பண்ணிக்கும். ஆனால் மேனுவலில் நம்ம இதுதான் ப்ரொசீஜர், இதான் ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் ரைட் சைடு ஒரு பிக்சர் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். அந்த பிக்சரில் ஒரு 3 ரூம்ஸ் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா S1 ஸ்லாபு, செகண்ட் S2, S3 ஸ்லாபு. இந்த S1 ஸ்லாப்களும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து LY/LX ரேஷியோ நம்ம போட்டு பார்க்கல 22 அடிக்கு 10 அடிக்கு போட்டு பார்க்க 2.1 greater than 2 அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் ஒன் வே ஸ்லாபு. அகைன் நம்ம ஒன் வே ஸ்லாப்னா நம்ம டூ சைடு கிராங்க் அடிக்கணும். ரெண்டாவது வந்து அது எப்படி கால்குலேட் பண்ணுறது, லோடு எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதை எல்லாமே இந்த டீட்டெயில்ஸில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். S2, S3 ரெண்டுமே வந்து டூ வே ஸ்லாப். அது எப்படி தான் சொல்கிறீங்க, S2 அதே மாதிரி LY/LX ரேஷியோ பார்த்தீங்கன்னா 10 ஆக்சுவலாக அது வந்து 10 LY வந்து 11 ஃபீட் வரும். ஸோ இதில் நான் காமிக்கல, 11 ஃபீட் வரும். சரிங்களா, 11 ஃபீட் 10 ஃபீட் நம்ம போடல, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது டூ வே ஸ்லாப் வந்துடும். அதில் வந்து ஷார்ட்டர் ஸ்பேன் வந்து ட்ரையாங்குலர் லோடாகவும் லாங்கர் ஸ்பேன் வந்து trapezoidal லோடாகவும் ஃபார்ம் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா S3 இது வந்து ஸ்கொயர் ஸ்லாபு. ஸ்கொயர் ஸ்லாப்பில் எல்லாமே ஒரே மாதிரி தான் ஸ்பேன் இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு எல்லாமே ட்ரையாங்குலர் லோடாக ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட் லோடிங் பேட்டர்ன். இதில் வந்து லோடு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டூ வே ஸ்லாப் லோடு கால்குலேஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கன்சிடர் ஸ்லாப் S2 அண்ட் பீம் B4. இப்போ லோட் ஆன் B4 டியூ டு ஸ்லாப் B4ஓட பீமோட லோடு யூடி லோடு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன, S2 ஸ்லாப்க்கு நம்ம வந்து ஸ்லாபோட லோடை வந்து பீமோட கொண்டு போகணும், ஸ்லாப் லோடு கண்டுபிடிக்கணும், அந்த ஏரியாலோட யூடி லோட மாற்றணும். அதுக்கு வந்து ஃபார்முலா ஃபார் லாங்கர் டைரெக்ஷன் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா WLX டிவைடட் பை 1 - 1 டிவைடட் பை 2 பீட்டா. இதில் Wன்றது ஃபேக்டர்டு ஸ்லாப் லோடு, Wன்றது ஃபேக்டர்டு ஸ்லாப் லோடு, LXன்றது ஷார்ட்டர் ஸ்பேன் லென்த்து, பீட்டான்றது LY/LX ரேஷியோ. ஸோ இப்போ அதே மாதிரி டெட் லோட் ஆஃப் ஸ்லாப். ஸோ டெட் லோட் ஆஃப் ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹீட் ஆஃப் ஸ்லாப் ப்ளஸ் ஃப்ளோர் ஃபினிஷ் ரெண்டு சேர்ந்து டெட் லோட் ஆஃப் ஸ்லாப் பார்ப்போம். அது செல்ஃப் ஹீட் ஆஃப் ஸ்லாப் நமக்கு தெரியும் ஆல்ரெடி. வி நோ தட் டெப்த் ஆஃப் ஸ்லாப் இன்டு யூனிட் ஆஃப் காங்கிரீட் போட்டோம்னா உங்களுக்கு வந்து
கிடச்சிரும். ஸோ அதுக்கடுத்து ஃப்ளோர் ஃபினிஷ் வந்து 1 to 1.5 எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளோர் ஃபினிஷு டெட் லோடு எல்லாமே IS 875 பார்ட் 2லேருந்து எடுக்கணும். பார்ட் 1லேருந்து எடுக்கணும். பார்ட் 2 வந்து லைவ் லோடு. ஸோ அதுக்கடுத்து வந்து டெட் லோட் ஆஃப் ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இந்த ஃப்ளோர் ஃபினிஷ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா 4.625 வருது. ஸோ அடுத்த கேஸு லைவ் லோடு ரெஃபர் ஃப்ரம் IS 875 பார்ட் 2 கோட் புக். லைவ் லோடு வந்து 4 km/m எடுத்துக்கேன். இது பேஸ்ட் ஆன் டைப்ஸ் ஆஃப் பில்டிங், ரெசிடென்ஷியல் பில்டிங்காக, கமர்ஷியல் பில்டிங்காக, இண்டஸ்ட்ரியல் பில்டிங்கை பொறுத்து மாறும். இது கோடு புக்கில் இருக்குது. ஸோ 3 to 4 ரெசிடென்ஷியல் பில்டிங் எடுக்கலாம். ஸோ அதனால் 4 km/m எடுத்திருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்து டோட்டல் ஸ்லாப் லோடு ஈக்குவல் டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோடு நம்ம கால்குலேட் பண்ணிடுறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கோன்றது தெரியும். ஃபேக்டர் ஸ்லாப் லோடு 1.5 மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டர் ஸ்லாப் லோடு, அந்த W என்று சொன்னோம்ல ஃபார்முலா, அது அதோட லோடு. கன்சிடர் ஸ்லாப் S2 அண்ட் பீம் P4ல் இப்போ நம்ம அதோட லோடு நம்ம கால்குலேட் பண்ணணும். அதை கீழே காமிச்சிருக்கேன். இந்த பீட்டான்றது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து 11/10 வரும், 1.1 வரும். நான் ஆக்சுவலாக வந்து 10 feet தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதான் ப்ரொசீஜர். இதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஃபைனலாக வந்து 51.345 வருது. டோட்டல் லோட் ஆன் பீம் பார்த்தீங்கன்னா லோடு ஃப்ரம் ஸ்லாப் செல்ஃப் ஹைட் ஆஃப் பீம் ஈக்குவல் டு கிராஸ் செக்ஷனல் ஏரியா பீம் இந்த யூனிட் வெயிட் நமக்கு தெரியும். ஸோ நாங்கள் வந்து 0.23 மீட்டர் அதாவது 9 inch காலத்துக்கு நான் எடுத்திருக்கேன். யூனிட் வெயிட் ஆஃப் RCC 25 எடுத்திருக்கோம். ஃபேக்டர் செல்ஃப் ஹைட்டை மாற்றணும், ஃபேக்டர் லோடாக மாற்றணும். டோட்டல் லோட் ஆன் பீம் நமக்கு எவ்வளோ ஃபைனலாக கிடைக்கிது, kN/m இவ்வளோ கிடைக்கிது. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் ஸ்லாப் S2 அண்ட் பீம் B6 P4 எடுத்தோம். அது 11 feet எடுத்தோம். இப்போ B6 10 feet ஷார்ட்டர் ஸ்பேனுக்கு எடுக்கிறோம். ஷார்ட்டர் ஸ்பேனுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வேரி ஆகும். S2 வந்து பார்த்தீங்கன்னா WLX/3 வரும். அகைன் திரும்ப சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். ஃபேக்டர் ஸ்லாப் லோடு அசோசியேட் போகும், டெட் லோடு கால்குலேட் பண்ணணும். டெட் லோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹைட் ஸ்லாப் ப்ளஸ் ஃப்ளோர் ஃபினிஷ் லைவ் லோடு திரும்ப கன்சிடர் பண்ணணும். நம்ம 4 எடுத்திருந்தோம். அதே மாதிரி ஃபேக்டர் லோடு ஃபைனலாக வந்து டோட்டல் ஃபேக்டர் லோடு ஆன் ஸ்லாப் W வந்து கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அதுலேருந்து திரும்ப என்ன பண்ணணும்னா LX/3 போட்டிங்கன்னா ஸ்லாப் லோடு நம்மளுக்கு அந்த பீமில் வரக்கூடிய ஸ்லாப் லோடு நம்மளுக்கு ஸ்லாபில் தெரிஞ்சிடும். பீமில் வரக்கூடிய லோடு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக வந்து இந்த கேஸ் வந்து பீம் லோடு தான். WLX/3ன்றது பீம் லோடு. இந்த Wக்கு தான் நம்ம இத்தனை டெட் லோடு லைவ் லோடெலாம் ஃபேக்டர் லோடு வரையும் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஷார்ட்டர் ஸ்பேனுக்கு. ஸோ இப்போ 1 ஸ்லாப் நம்ம இப்போ 2 ஸ்லாப்பில் ஷார்ட்டர் ஸ்பேன் லாங் ஸ்பேனுக்கு ட்ரையாங்கல் டெப்சைட் லோடு வச்சு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் பார்த்துருந்தோம். அதே மாதிரி 1 ஸ்லாப் லோடு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 2 பாதியாக பிரியும். லாங்கர் டைரெக்ஷனில் கிராங்க் அடிக்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அதுக்கு வந்து WLX/2 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அந்த Wக்கு தான் நம்ம அகைன் திரும்ப டெட் லோடு லைவ் லோடு ஃபார்முலா ஃபாலோ பண்ணி அதோட ஃபேக்டர் லோடு வரையும் கண்டுபிடிச்சிட்டு திரும்ப அகைன் அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஷார்ட்டர் ஸ்பேனோ லாங் ஸ்பேனோ அது அந்த டைரெக்ஷனில் நம்ம போடக்கூடிய லோடு பீமோட லோடு கிடச்சிரும் நம்மளுக்கு. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஃபார் ஃபைண்டிங் பீம் லோடு ஃப்ரம் ஸ்லாப் லோடு. இது ஓகேவா? அடுத்து வந்து நம்ம ஒரு வேல்யூ கொடுத்தாகணும். பெண்டிங் மவுண்ட் ஃபார்முலா கொடுத்தாகணும். ஸோ அந்த S1க்கு நம்மளுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் மவுண்ட் ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அந்த இன்புட் வேல்யூ ஆஃப் Excel ஷீட்டில். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம ஃபாலோ பண்ணுறது எல்லாமே ஃபிக்ஸ்டு வித் UDL கேஸ் தான் நம்ம பார்ப்போம். ஃபீல்டில் பார்க்குறது எல்லாமே ஃபிக்ஸ்டு வித் UDL கேஸ். மூமெண்ட் இருக்காது, பாயிண்ட் லோடெலாம் கிடையாது. ஸோ அதுக்கு நார்மலாக நம்மளுக்கு பெண்டிங் மவுண்ட்ஸ்னா நெகட்டிவ் பெண்டிங் மவுண்ட், நெகட்டிவ் பெண்டிங் மவுண்ட் சப்போர்ட்டில் வரும், பாசிட்டிவ் பெண்டிங் மவுண்ட் சென்டரில் வரும். இப்போ நெகட்டிவ் பெண்டிங் மவுண்ட் ஃபார்முலா WL/12, பாசிட்டிவ் வந்து WL/24. ஆனால் ஃபீல்டில் ஆப்ரேட் பண்ணுறது ஈக்குவலாக ஆப்ரேட் பண்ணுவாங்க. அது மேக்ஸிமம் பெண்டிங் மவுண்ட் எடுத்து நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஷேர் ஃபோர்ஸ் ஃபார்முலா WL/2 அதை நம்ம தனியாக ரியாக்ஷன்ஸ்லாம் கண்டுபிடிச்சி அதை கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து மேனுவல் கால்குலேஷன் ஃபார் டு ஃபைண்டிங் லோடு ஃப்ரம் ஸ்லாப் and then from the load we calculate bending moment and shear force. ஸோ இந்த வேல்யூ வந்து தெரிஞ்சால் தான் நம்ம இன்புட் வந்து எக்ஸல் ஷீட்டில் கொடுக்க முடியும். இது இல்லைன்னா கொடுக்க முடியாது. ஸோ அதை தான் நான் இதில் காமிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வாட் இஸ் த இன்புட் கிவ் இன் எக்ஸல் ஷீட் ஃபார் பீம் டிசைன். ஸோ பீம் டேட்டா இதில் பார்த்தீங்கன்னா வித்து கொடுக்கணும், டெப்த்து கொடுக்கணும். இந்த ரெட் கலர்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டிய இன்புட்ஸ்வா. ஸோ இதில் வித்து வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும், டெப்த்து வந்து கொடுத்தாகணும், கிளியர் கவர் டு மெயின்டைன் இன்ஃபோர்ஸும் கொடுத்தாகணும், மெட்டீரியல் கிரேட் ஆஃப் காங்கிரீட், கிரேட் ஆஃப் ஸ்டீல். இந்த மொமெண்ட்டுக்கு தான் நம்ம இத்தனை வேல்யூ பார்த்துருக்கோம். இந்த மொமெண்ட்டு 2 விதமாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃப்ரம் மேனுவல் கால்குலேஷன், ஃப்ரம் சாஃப்ட்வேர்னால் நீங்கள் டைரெக்டாகவும் எடுத்துக்கலாம். மேனுவல் கால்குலேஷன்னா நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணி தான் எடுக்கணும். சாஃப்ட்வேரில் அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும்.
பெண்டிங் மொமெண்ட் ஷியர் ஃபோர்ஸில் எடுத்துக்கலாம். இந்த ஷியர் ஃபோர்ஸ் அதே மாதிரி நம்ம இங்கே 100 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்களா, இது வந்து நம்ம கிவன் பீமுக்கு நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அது வந்து அதுங்க அகைன் திரும்ப மேனுவல் கால்குலேஷன் ஆகலாம், இல்லை சாஃப்ட்வேராக இருக்கலாம். தென் ஃபைனலாக வந்து டென்ஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், கம்பன்சன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், ரெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் மொமெண்ட் வச்சு கொடுக்கல பார் டயாமீட்டர் நம்ம தான் சூஸ் பண்ணணும். அது ஏஎஸ்டி அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கும். ஸோ அப்போ அந்த இன்புட்டுக்கு தான் இப்போ இத்தனை வேலை வந்து பார்த்திங்கன்னா அந்த லோடு கண்டிப்பாக மெயினாக அந்த லோடு தெரிஞ்சால் தான் நம்ம பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் இந்த வீடியோஸ் நான் இடையில கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் நம்ம இந்த இன்புட் வேல்யூ எப்படி கொடுக்குறது, அதை எப்படி அவுட்புட் எடுக்கிறது அப்படின்றத நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கட்டட பொறியாளன்.